டைப் 1. இப்போ டைப் 2 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி டைப் 2ல் என்ன சொன்னேன், ரோ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு காலம். ரோ வேல்யூம் காலம் வேல்யூம் ஈக்குவலாக இருக்காது. அப்போ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 2x3, ரோ வந்து 2, காலம் வந்து 3. இங்கே ரோ 3, காலம் 4. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கலாம், அடுத்தடுத்து நம்பராக இல்லாமையும் இருக்கலாம். அதாவது ரோ வந்து 3 ரோவாக இருக்கலாம், ஆனால் காலம் 5 ரோவா இல்லை 6 ரோவா அப்படி கூட இருக்கலாம். சரி, காலம் வந்து 5 அல்லது 6 இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதுக்கும் வேறு வேறு ட்ரிக்கு. ஸோ ஈக்குவலாக இருந்தால் எத்தனை ஸ்கொயர் அப்படிங்கிற பாட்டம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் பண்ணிக்கிடுவோம். இங்கே நாட் ஈக்குவல்னா என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு நான் 1 2 அப்படின்னு நம்பர் போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 1 2 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு எப்படி நான் நம்பர் போடணும், 1 2 3. இங்கே எப்படி போடுவேன்னா 1 2 3 4. இங்கே 1 2 3 2 3 4 5. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும். 2 × 3 என்னது 6 ப்ளஸ் 1. அடுத்து என்ன இருக்குது, 1, இங்கே 2 இருக்குது, அதை 2 பெருக்குன்னா 2. ஸோ 6 + 2 = 8. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆன்சர். ஸோ இந்த ஃபிகரில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 8 ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் மேனுவலாக செஞ்சு பாருங்கள், 8 தான் வரும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், 3 × 4 3 12. அடுத்து 2 × 3 2 6. அடுத்து 1 × 2 1 × 2 2. ஸோ அவ்வளோதான். 12 16 18 20. ஸோ ஆன்சர் வந்து 20 ஸ்கொயர். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 20 ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இது ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ரோக்கும் காலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எப்பயும் போல் நம்ம லாஸ்ட்டு நம்பர். ஸோ 3 × 5 15. அடுத்து 2 × 4 2 × 4 8. அடுத்து என்ன பண்ணணும், 2க்கு முன்னாடி 1 இருக்குது, 4க்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும். ஸோ ஓகே, 1 × 3 3. அடுத்து என்ன வரணும், 1க்கு மேலே என்ன நம்பராக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ 0வையும் 2வையும் பெருக்கணும்னா 0. 2 = 0. அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்னு, 3 × 5 2 × 4 1 × 3 அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ 1க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், 0. 0 × 2 இது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். இதை கூட்டிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சு. 18 18 8 8 16 6 26.